சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்துட்டு இங்கே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு காலேஜுக்கு ஒரு பக்கம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழை பார்த்து சேதுவோட மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுது. அப்புறம் மலர் வர்றாங்க. என்ன தமிழ், உன்னையெல்லாம் இப்போ பார்க்கவே முடியல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா, நான் இப்போ ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேங்க்கா. காலையில் 5 மணிக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 7-7:30 மணிக்கு கிளம்பி காலேஜுக்கு போயிடுவேன். அதே மாதிரி சாயந்தரம் காலேஜ் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு 10 மணி ஆயிடுதுக்கா வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தமிழ், வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏன் தமிழை இப்படி பண்ணுற? ஏதாவது ஒன்று இல்லாட்ட ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன தமிழ் பண்ணுறது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அக்கா, என்னக்கா பண்ண சொல்கிறீங்க? காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், அது போக என்னோட டெய்லியும் செலவு, வீட்டு செலவு, மளிகை ஜாமா இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறணும்ல அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. என்ன தமிழ், எனக்கு என்னமோ இது சரியா படலை அப்படின்னு சொல்லும்போது, அக்கா எல்லாம் சரியாதாக்கா இருக்கும், நான் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்துட்டு ஈஸ்வரி வந்து மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுது. என்னன்னே, நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இப்போ நிச்சயம் வரைக்கும் வந்துட்டீங்க. இன்னும் 4 நாளில் உங்கள் பையனுக்கும் அமைச்சரோட பையன் மகளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீங்கள் அமைச்சர் வீட்டோட சம்மந்தியாக போகிறீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஈஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமாம்மா, எல்லாம் உன்னாலதாம்மா. அன்னைக்கு மட்டும் நீ கோயிலில் பார்த்து இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னா நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் எனக்கு இவ்வளோ பெரிய சம்பந்தம் கிடைச்சிருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் சொல்கிறாரு. சரி, நீங்கள் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எனக்கு பேசின மாதிரியே பணம் கொடுத்துருவீங்கல்ல, அமைச்சரும் அவர் பொண்ணுக்கு என்னென்ன போடுறேன்னு அப்படின்னு சொன்னார்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. ஆமாம்மா, அவர் சொன்னார், உனக்கு அவர் நான் சொன்ன கமிஷனை விட எக்ஸ்ட்ராவே நான் நிறைய கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு சொல்லும்போது, அது வந்து அண்ணே இப்போ நிச்சயம் பண்ணிட்டீங்கல்ல, எனக்கு நீங்கள் சொன்ன கமிஷன் படத்துலேருந்து பாதி எனக்கு இப்போவே கொடுங்க, மீதியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குது. என்னம்மா, கல்யாணம் முடிச்சுட்டு நான் எல்லாத்தையும் தரனே, கல்யாண செலவு அது இதுன்னு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி சொல்லுது, என்னங்க நீங்கள் கோயிலில் தானே கல்யாணம் நடத்த போகிறீங்க, அமைச்சர் வீட்டில இருந்து எவ்வளோ சீர் செலத்தியெல்லாம் கொடுக்க போகிறாங்க, நீங்கள் என்னடானா இதுக்கெல்லாம் போய் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னை நம்ப மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குது. அம்மாமா, அதெல்லாம் இல்லைம்மா, நீ சொன்ன மாதிரியே வந்து பணத்தை வாங்கிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. சரி, எங்கடே வர்றது அப்படின்னு கேட்கும்போது, நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்ரா கேட்குது, ஏம்மா இவர்கிட்ட முன்கூட்டியே பணம் கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, அது ஏண்டி கேட்குற, உன் தம்பி போஸு பணம் வேணும் நச்சரிக்கிறாண்டி, அவனுக்கு செலவுக்கு வேற காசு இல்லையா, இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கி நம்ம போஸுக்கு கொடுக்க தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை வந்து சாவித்திரியும் தாமரையும் கேட்டுருதுங்க. பாத்தியாடி, நம்ம நினைச்ச மாதிரியே உன் அத்தைக்காரி கமிஷன் பேசியிருக்கா, அந்த காசை வச்சுதான் இப்போ அவன் பிள்ளைக்கு வந்து பணத்தை எடுத்து கொடுக்க போறா, இந்த கல்யாணத்தை நம்ம நடக்க விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குங்க. ஆமாம்மா, என்னம்மா அங்கிட்ட தமிழ்ச்செல்வி என்னடானா அவர் கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி இருக்கா, இங்கே இவங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டுது, இப்போ நம்ம தாம்மா நடுத்தருவில் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தாமரை சொல்லுது. விடுடி, நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாடி, நம்மளும் இப்போ ஈஸ்வரி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவோம், அவ எவ்வளோ பணம் வாங்குறா என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்துட்டு தாமரை கிட்ட சொல்லி தாமரையை கூட்டிக்கிட்டு கிளம்புது. இங்கே சித்ராவும் கூடவே ஈஸ்வரியும் அவரை பார்க்கறதுக்காக பணம் வாங்குறதுக்காக போகுதுங்க. அங்கே போயிட்டு இந்த ஈஸ்வரி வந்துட்டு பணத்தை வாங்குது அவர்கிட்ட. அவரும் வந்துட்டு, அம்மா நல்லபடியா இந்த கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு மீதி பணத்தையும் கொடுத்துருவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. கண்டிப்பானே, கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் நினச்ச மாதிரியே அமைச்சரோட பாதி சொத்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஈஸ்வரி வந்து ஆசை காட்டுது. இதை வந்துட்டு இந்த சாவித்திரி வந்து ஃபோனில் வீடியோ எடுத்துருது. இது ஒன்று போதும்டி, இதை வச்சே நம்ம இவளை பயமுறுத்துவோம், நம்ம இவகிட்ட இருந்து பாதி காசை நம்ம ஆட்டையை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில இருந்து ராஜவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா மாப்பிள்ளை எல்லாரும் வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை வீட்டில இருந்து மாப்பிள்ளையோட அப்பா சொல்றாரு, எங்களுக்கு தலைக்கு மேல கல்யாண வேலை இருக்கு, நாங்க நீங்க கூப்பிட்டீங்களேன்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நாங்க எங்க சார்பில் பத்திரிக்கையெல்லாம் அடிக்கிறோம், அது மட்டும் இல்லாம முகூர்த்த புடவையும் எடுக்கணும்ல, புடவைக்காரரை வர சொல்லியிருக்கோம், நீங்க புடவை வேணும் என்ன வேணுமோ அவர்கிட்ட எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அதுவும் நல்லதாக தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புடவையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வந்துட்டு கண்மணியை வந்து பார்க்குறாரு. கண்மணிக்கு அழுகையா வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு போலீஸ் வாசல்ல வந்து நிற்கிறாங்க. போலீஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. என்ன என்ன சார் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சனாசி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது போலீஸ் சொல்கிறாங்க, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது நல்ல குடும்பம் இல்லை சார், இது சரியான ஃப்ராடு குடும்பம் சார். ஒரு பொண்ணை இவர் நல்லா ஏமாத்திருக்காரு. இப்போ ஒரு பொண்ணு மட்டும் இல்லை, இவர் வச்சிருக்க லாட்ஜில் ஃபுல்லாக அங்கே சிசிடிவி கேமராவை பொருத்தி அந்த கேமராவில் உள்ள வீடியோலாம் எடுத்து அந்த பொண்ணுங்களை தப்பாக வீடியோ எடுத்து அதை வச்சு மிரட்டி அந்த பொண்ணுங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறான். இதுதான் இவனோட வேலையே. இதுக்கு அவங்க அப்பா எல்லாரும் உடந்துதான். அது மட்டும் இல்லை சார், உங்கள் தம்பி ஒய்ஃபு தான் இவர் கூட அடிக்கடி காலில் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி வருது. ஐயோ இல்லையே, நான் இந்த கல்யாண விஷயமா தான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. அம்மா நில்லுங்கம்மா, நீங்கள் அவர்கிட்ட வந்து இதை மாதிரி அமைச்சர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கமிஷன் கொடுக்கணும், அமைச்சர் சம்மந்தத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கீங்க. அதையும் நாங்கள் ரெக்கார்டில் கேட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பணத்தையும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிடுறாரு. ஈஸ்வரி இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகிருது. ஐயோ மாமா இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அழுகுது. உடனே மோகனா வந்து, என்ன ஈஸ்வரி இதெல்லாம், என் பிள்ளையோட வாழ்க்கையில எப்படி உனக்கு விளையாட மனசு வந்துச்சு, அந்த அப்பாவி பிள்ளைய பாரு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மணியும் அழுகுறாங்க. என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி வந்து ஈஸ்வரியை போட்டு அடி அடின்னு அடிச்சிடறாரு. சார் இவர் ஏமாத்தின பொண்ணு இப்போ தற்கொலை வரைக்கும் போய் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கு சார். கம்ப்ளைண்ட்டு ரொம்ப வலுவாக இருக்கு. நான் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவங்களை ஒட்டு மொத்தமாக அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அவங்களெல்லாம் அடித்து துரத்திடுறாரு. எல்லாத்தையும் வந்து கைது பண்ணுறாங்க. ஈஸ்வரியும் வந்துட்டு போலீஸ் வந்து கைது பண்ண போகிறாங்க. விலங்க மாட்டிட்டாங்க. அப்புறம் ராஜாங்க சொல்கிறாரு, சார் விடுங்க சார், இது எங்கள் குடும்பத்தாள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு ஈஸ்வரிக்காக பேசுகிறாரு. உடனே சன்னாசி சொல்கிறாரு, அண்ணே விடுங்கண்ணே, அவளையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் 2 சாத்து சாத்துனாதான் இவளா திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்கிறாரு. உடனே அப்பத்தாவும் சொல்கிறாங்க, அடி கேடுகட்ட சிரிக்கி, எப்படி உனக்கு இதெல்லாம் பண்ண மனசு வந்துச்சு, இந்த வீட்டு உப்பையை தின்னுட்டு இந்த வீட்டோட பொம்பளை பிள்ளைக்கு எப்படி உனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு, இப்படி ஃப்ராடுக்கார குடும்பம்னு தெரிஞ்சும் எங்கள் பிள்ளைய அவன் தலையில் கட்டி வைக்க பார்த்துருக்கியடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து அழுகிறாங்க. விடமா, நம்ம யாரையும் சொல்லி குத்தம் இல்லை, நம்மளும் விசாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.